ஹே காய்ஸ், உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் பர்சனா ஆகணும் அப்படிங்கிற ஆசை இருக்கா? நான் பணக்காரன் ஆகணும், பாடி நல்லா ஃபிட்டா வச்சுக்கணும், ஜாப்ல ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகணும்னு நீங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாலும் நீங்க அதுக்காக வேலை செய்யணும்னு நினைச்சிட்டா அதை அடைய முடியும். ஆனா அதுக்கு பல நாட்கள் தேவைப்படுமேன்னு நீங்க யோசிக்கலாம். நான் பணக்காரனா ஆகணும்னா அதுக்கு இன்னும் 5 வருஷம் நான் ஒர்க் பண்ணணுமே, என் பாடியை ஃபிட்டா வைக்கணும்னா இன்னும் 1 வருஷம் நான் கஷ்டப்பட்டு ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணணுமே, ஸ்கில்ஸை டெவலப் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் எவ்வளோ நாள் ஆகும்னே தெரியல. பட் எப்படி பார்த்தாலுமே நம்ம நினைச்ச மாதிரி லைஃபை நம்ம மாத்தணும்னா கண்டிப்பா 4-5 வருஷமாவது வேணும்னு நம்ம நினைக்கலாம். ஆனா நம்ம நினைச்ச மாதிரி வாழ்க்கைய மாத்தணும்னா அவ்வளோ நாள் ஆகுமா? இதுக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இருக்கு. வெறும் 3 வாரத்துல, அதுவும் 21 நாள்ல நீங்க நினைச்ச மாதிரியே உங்களால உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்க முடியும். ஷாக்கிங்கா இருக்குல்ல? எப்படின்னு இந்த பதிவுல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. பட் பாக்குறதோட நிறுத்திக்காம இந்த எல்லா ஸ்டெப்ஸையும் உங்க லைஃப்ல ஃபாலோ பண்ணுங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷனல் வீடியோஸ் பண்ணணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் ஐடி இல்ல இமெயில் ஐடியை கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க. காம்பவுண்ட் ஹேபிட்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹேபிட்ஸ்னா பழக்க வழக்கம். அது என்ன காம்பவுண்ட் ஹேபிட்ஸ்னு யோசிக்கிறீங்களா? சொல்றேன். நம்ம செய்யக்கூடிய வேலைய கொஞ்சம் கொஞ்சமா ரொம்ப நாள் நம்ம பண்றப்போ ஈஸியா அது நமக்கு ஹேபிட்டா மாறிடும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம சின்ன வயசுல பிரஷ் பண்ண கஷ்டப்பட்டிருப்போம். ஒழுங்கா பிரஷ் பண்ணிருக்கவே மாட்டோம். நிறைய நாள் பிரஷ் பண்ணாம கூட இருந்திருப்போம். ஆனா நம்ம பேரண்ட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா பிரஷ் பண்ற ஹேபிட்டை நமக்கு சொல்லி கொடுத்து அதை பழக்கப்படுத்தினதுனால தான் இப்ப வரைக்கும் காலையில எழுந்ததுமே ஆட்டோமேட்டிக்கா பிரஷ்ஷை கையில எடுத்து நம்ம பிரஷ் பண்ண ஆரம்பிச்சிடுறோம். இதுதான் ஹேபிட்ஸோட பவரே. நீங்க அந்த வேலையை பண்ண இனிமே எந்த எஃபர்ட்டும் போட தேவையில்ல. உங்க பிரெயினே ஆல்ரெடி இருக்க கனெக்ஷன்ஸை வச்சு ஆட்டோமேட்டிக்கா உங்க வேலையை செய்ய வச்சிரும். ஸோ இந்த மாதிரி நம்ம கனெக்ஷன்ஸை உருவாக்கணும்னா அதுக்கு ரொம்ப நாள் ஆகுமேன்னு நினைக்க வேண்டாம். அவ்வளோ நாளெல்லாம் ஆகாது. வெறும் 21 நாள்ல நம்மளால பிரெயின்ல புது கனெக்ஷன்ஸை உருவாக்கிக்க முடியும். இப்போ நீங்க என்ன ஹேபிட்ஸை வச்சிருந்தாலும் சரி, அதை ஈஸியா 21 நாள்ல உங்களால மாத்திக்க முடியும். 3 வீக்ஸ்ல நம்ம வாழ்க்கைய மாத்தணும்னா அதுக்கு நம்ம மைண்டு, பாடின்னு எல்லாத்தையும் முதல்ல ரெடி பண்ணிக்கணும். எல்லாத்துக்கும் தனித்தனி ஹேபிட்ஸை டெவலப் பண்ணிக்கணும். அப்பதான் நம்ம நினைச்ச மாதிரி வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை நம்ம அடைய முடியும். நம்பர் 1, ஹேபிட்ஸ் ஃபார் யோர் மைண்ட். என்ன கோல்ஸை நம்ம ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாலுமே அதை அடையணும்னா நம்ம மைண்டை கண்ட்ரோல்ல வச்சுக்கணும். நம்ம ஃபோக்கஸ்டா இருக்கணும்னா அதுக்கு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கோல்ஸை செட் பண்ணிட்டீங்கன்னா அந்த கோல்ஸுக்காக கடினமா உழைக்க நீங்க தயாரா இருக்கணும். அதுக்கு மைண்ட் கண்ட்ரோல் ரொம்ப ரொம்ப அவசியமானது. மைண்டை நம்ம கண்ட்ரோல்ல வைக்கணும்னா அதுக்கு நிறைய வழிகள் இருக்கு. அதுல நம்பர் 1, மெடிடேட் ஆர் பிரெத் ஒர்க். நீங்க ஜாகிங் போயிருக்கீங்களா? அப்ப நீங்க பிரீதிங்கை பிராக்டிஸ் பண்ணிருப்பீங்க. காலையில எழுந்ததும் பெட்டை விட்டு இறங்கி போகாம ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் தூங்காம கண்ணை மூடி அமைதியா உட்காந்துருக்கீங்களா? அதுதான் மெடிடேஷன். மெடிடேஷன் பிரீதிங்னு சொன்னதும் அதெல்லாம் கஷ்டம், எனக்கு அதை பத்தி அவ்வளவால தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். நீங்க நினைக்கிறத விட மெடிடேட் பண்றது ரொம்ப ஈஸி. நம்ம பிறந்ததுல இருந்து மூச்சு விட்டுக்கிட்டே தானே இருக்கும். அந்த மூச்சு விடுறதுல சில மாற்றங்களை பண்ணாலே போதும். நம்ம சேனல்லையே நிறைய பிரீதிங் டெக்னிக்ஸ் அண்ட் மெடிடேஷன் முறைகளை நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். தேவைப்படுறவங்களுக்கு அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணி பாருங்க. நீங்க இந்த 21 நாள் சேலஞ்சை எடுக்க போறீங்கன்னா 21 நாட்களும் காலையில எழுந்ததும் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது அமைதியான ஒரு இடத்துல உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க. மூச்சு பயிற்சியும் சேர்த்து பண்ணுங்க. இது உங்களுக்கு பாசிட்டிவான ஃபீலிங்ஸை கொடுக்கும். அடுத்து நம்பர் 2, கிராட்டிடியூட். நீங்க என்ன கோல்ஸை செட் பண்ணிருந்தாலுமே அந்த கோல்ஸ்ல நீங்க ஒர்க் பண்ணும்போது கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன வெற்றிகளுக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்துங்க. நன்றி உணர்வை நீங்க வெளிப்படுத்தும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய கன்ஃபியூஷன், டவுட்ஸ் இது எல்லாமே கிளியர் ஆயிடும். லா ஆஃப் அட்ராக்ஷன் படி கூட நீங்க எந்த விஷயத்துக்கு நன்றியை வெளிப்படுத்துறீங்களோ அதை தான் அடைவீங்க. ஒவ்வொரு நாளுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் என்னவா இருந்தாலும் அதுக்கு நன்றி சொல்லுங்க. இதுக்கு நீங்க தூங்குறதுக்கு ஒரு 1/2 hour முன்னாடி அந்த நாள்ல என்ன நடந்ததுன்னு யோசிச்சு பார்த்து நீங்க நன்றி சொல்ல நினைக்கிற விஷயம் எல்லாத்தையுமே ஒரு பேப்பர் எடுத்து எழுதிக்கோங்க. இந்த மாதிரி நீங்க பண்றப்போ ஹாப்பியான ஃபீல் உங்களுக்கு இருக்கும். உங்க கோல்ஸை நோக்கி சந்தோஷமா வேலை செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அடுத்து நம்பர் 3, ஸ்பெண்ட் டைம் வித் நேச்சர். நம்ம என்ன சிச்சுவேஷன்ல இருந்தாலுமே நம்ம மைண்டை சரி பண்ணக்கூடிய சக்தி இந்த இயற்கை கிட்ட இருக்கு. கோல்ஸை 21 நாளுக்குள்ள அடையணும்னா அதுக்கு நீங்க 24 மணி நேரம் கேப் இல்லாம ஒர்க் பண்ணணும்னு இல்ல. அதுக்கு பதிலா ஜஸ்ட் ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணி வெளியே போயிட்டு வாங்க. நிறைய மரம், செடிகள் அதிகமா இருக்க பகுதியில நடக்கலாம். உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பார்க்ல நடக்கலாம். எதுவுமே இல்லைன்னா உங்க வீட்டு மொட்டை மாடியில கூட நீங்க நடக்கலாம். அப்படி நீங்க வெளியே போயிட்டு நடக்கும்போது உங்க பாதம் தரையில படும். இயற்கையான காத்தை நீங்க பிரீத் பண்ணுவீங்க. அதுவே உங்க ஸ்ட்ரெஸ் எல்லாத்தையும் போக்கி உங்க மைண்டை ஃப்ரெஷ் ஆக வச்சு கோல்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி ஒர்க் பண்ண வைக்கும். இந்த மாதிரி 21 நாட்களும் உங்க மைண்டை ஹாப்பியா வச்சுக்கக்கூடிய வேலைகளை பண்ணுங்க. நீங்க நினைச்ச கோல்ஸை அடையணும்னா அதுக்கு உங்க மைண்ட் ஒத்துழைச்சா மட்டும்தான் முடியும். மைண்டை கண்ட்ரோல் பண்ணாதான் எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும் அதை நம்மளால அச்சீவ் பண்ண முடியும். இன்னும் நம்ம மைண்டை ஹாப்பியா வச்சுக்க அஃபர்மேஷன்ஸ், விஷுவலைசேஷன் முறைகள் இதை கூட நீங்க பண்ணலாம். இதுவுமே உங்க மைண்டை ஹாப்பியா வச்சுக்க உதவி பண்ணும்.
சரி, மைண்டை சரி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம உடலை நம்ம கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும்னு சொல்ற மாதிரி நம்ம உடல் நல்ல ஆரோக்கியத்தோட இருந்தா மட்டும்தான் நம்மளால நினைச்ச இலக்குகளுக்கு வேலை செய்ய முடியும். உடல் டயர்டா இருக்கும்போது வேலை செய்யறத பத்தி நம்மளால யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஸோ உடலை ஹெல்த்தியா வச்சுக்க 21 நாளும் நீங்க ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் சிலது இருக்கு. அதுல நம்பர் 1, வாட்டர். நம்ம உடல் 75% வாட்டர்னால ஆனதுதான். தண்ணியை நம்ம போதுமான அளவுக்கு குடிக்கலனாலே டீஹைட்ரேட் ஆகி நம்ம பிரெயின் அண்ட் பாடி டயர்டாக ஆரம்பிக்கும். அதுவும் இல்லாம தண்ணி ஒழுங்கா குடிக்காம வேலை பார்க்கும்போது கொட்டாவியா வரும். இதெல்லாமே ஆக்சிஜன் நம்ம உடலுக்கு பத்தாததுனால தான். ஸோ நம்ம பாடியை டீஹைட்ரேட் ஆகாம பார்த்துக்கணும்னா அதுக்கு போதுமான அளவு தினமும் தண்ணி குடிக்கணும். பட் தண்ணி மட்டுமே குடிச்சா பத்தாது. நீர் சத்து இருக்க நிறைய காய்கறிகள், பழங்களை சாப்பிடணும். இப்ப வெயில் காலம் வேற, சொல்லவே வேண்டாம். நீங்க போதுமான அளவு தண்ணி குடிச்சாதான் ஆக்டிவா உங்களால எல்லா வேலையும் பார்க்க முடியும். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 3 லிட்டராவது தண்ணி குடிங்க. அண்ட் காலையில எழுந்ததும் முதல் வேலையா வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிற ஹேபிட்டை வச்சுக்கோங்க. வெறும் வயித்துல தண்ணி குடிக்கிறதுனால நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. நம்ம சீக்கிரமே டீஹைட்ரேட் ஆக மாட்டோம். ரொம்ப நேரம் நம்மளால ஒரு வேலையில ஃபோக்கஸ் பண்ண முடியும். பிரெயினோட பவர் அதிகமாகும். ஸ்கின் க்ளோவா இருக்கும். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது எல்லாத்தையுமே நீங்க அடையணும்னா ஜஸ்ட் காலையில எழுந்ததும் ஒரு கிளாஸாவது தண்ணி குடிங்க. அடுத்து நம்பர் 2, மூவ்மெண்ட். நம்ம உடலுக்கு எந்த அளவுக்கு வேலை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் நம்ம சுறுசுறுப்பா இருப்போம். எப்ப பார்த்தாலும் பெட்லயே படுத்துக்கிட்டு நம்ம லைஃப் மாறணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தா ட்ரீம்ல கூட அதை நம்மளால அடைய முடியாது. தினமும் 30 மினிட்ஸ் ஆகுது உடல் பயிற்சி பண்ற ஹேபிட்டை வளர்த்துக்கோங்க. இதனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. உங்க உடல் நாள் முழுக்க ஆக்டிவா இருக்கும். நீங்க இந்த 21 நாள் சேலஞ்சை ஸ்டார்ட் பண்ண போறீங்கன்னா 30 மினிட்ஸ் ஆகுது எக்ஸசைஸ் பண்ணணும்னு உங்க ஸ்கெடியூல்ல போடுங்க. எக்ஸசைஸ் பண்ணணும்னா ஜிம்முக்கு போயிட்டு வெயிட்டை தூக்கி கஷ்டமான எக்ஸசைஸ் தான் பண்ணணும்லாம் இல்ல. ஈஸியா இருக்கக்கூடிய வாக்கிங், ஜாகிங், யோகா மாதிரி சின்ன சின்ன ஆக்டிவிட்டிஸை கூட பண்ணலாம். அடுத்து நம்பர் 3, டயட். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு தான் நம்ம உடலை ஆரோக்கியமா வச்சுக்கும். ஜங்க் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட்ஸ்ன்னு தினமும் நீங்க சாப்பிட்டீங்கன்னா அதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் தான் வரும். மைதா, சுகர் மாதிரி பாலிஷ்டு ஃபுட்ஸை சாப்பிட்றது கூட முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஹெல்தியா வீட்டில் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடுங்க. நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. நல்ல உணவுகளை சாப்பிட்டாதான் உங்களால் எனர்ஜெட்டிக்காக வேலை பார்க்க முடியும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டு தினமும் நல்லா சாப்பிடுங்க. சரி, நம்ம மைண்டை ரெடி பண்ணியாச்சு. அடுத்து உடலையும் 21 நாள் சேலஞ்சுக்கு ரெடி பண்ணியாச்சு. இனி நீங்க வச்சிருக்க கோல்ஸுக்காக வேலை செய்ய ஆரம்பிக்க வேண்டியதுதான். அப்படி உங்க கோல்ஸ் என்ன வேணும்னாலும் இருக்கலாம். இந்த 21 டேஸ் சேலஞ்சை ஃபாலோ பண்ண நினைச்சிட்டீங்கன்னா ஒன்னே நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த 21 நாட்கள் நீங்க நினைக்கிற மாதிரி ஈஸியா இருக்காது. வழக்கத்தை விட கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனா நீங்க உழைக்கக்கூடிய ஒவ்வொன்றும், நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு வேலையும் ரொம்ப ரொம்ப வர்த்தானதா இருக்கும். அதை என்னைக்குமே மறக்காதீங்க. நீங்க நல்லா படிக்கணும், இல்ல ஒரு புது ஸ்கில்ல லேர்ன் பண்ணிக்கணும், இல்ல உங்க வெயிட்ல ஒரு 5 கிலோ கம்மி பண்ணணும், இப்படி என்ன இலக்கு நீங்க வச்சிருந்தாலும் சரி, அதை நீங்க கண்டிப்பா பண்ண முடியும்னு முதல்ல உங்க மேல கான்ஃபிடன்ஸை வைங்க. இப்படி நீங்க என்ன கோல்ஸை வச்சிருந்தாலுமே அடுத்த 21 நாட்கள்ல உங்களால அதை அடைய முடியும். அதுக்கு நான் இப்ப சொல்ல போற 5 ஸ்டெப்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, பிரேக் த டாஸ்க் இன்டு அ ஸ்மாலர் ஒன். நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை சின்ன சின்னதா பிரிச்சுக்கோங்க. 21 நாட்கள்ல ஒரு விஷயத்தை அடையணும்னு நினைச்சிட்டா அந்த 21 நாட்கள் தினமும் என்ன பண்ணணும்னு சின்ன சின்னதா பிரிச்சு நோட் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு டாஸ்கையும் ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. அப்படி ஒரு வேளை நீங்க ஏதாவது ஒரு டாஸ்கை ஸ்கிப் பண்ணிட்டீங்கன்னா இந்த 21 டேஸ் சேலஞ்சை உங்களால கண்டினியூ பண்ண முடியாது. திரும்ப முதல்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ நீங்க கோல்ஸை செட் பண்ணியிருந்தாலுமே அதை பிரிச்சு தினமும் பண்ண வேண்டிய டாஸ்கா நோட் பண்ணிடுங்க. அண்ட் இது எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணாம டெய்லியும் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 2, புஷ் பியாண்ட் த லிமிட்ஸ். உலகத்திலேயே டஃபஸ்ட் மேன்னு சொல்லப்படுறவர் டேவிட் காகின்ஸ். இவர் ஒரு நேவி சீல். US ஏர்ஃபோர்ஸோட கஷ்டமான ட்ரைனிங் எடுத்து அதுல செலக்டும் ஆனவர். இவரு தான் இவ்வளோ பெரிய விஷயத்த பண்றதுக்கு காரணமா இருந்த விஷயமா சொல்றது என்னன்னா, அவர் தன்னைத்தானே புஷ் பண்ணிப்பாராம். ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஒரு நாளைக்கு 20 புஷ்அப்ஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன் இருக்கப்ப இன்னொரு 20 புஷ்அப்ஸா சேர்த்து 40 புஷ்அப்ஸ் பண்ணுவாராம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் தன்னைத்தானே புஷ் பண்ணி அவர் பண்ணதுனால தான் இன்னைக்கு அவர் ஒரு டஃபஸ்ட் மேனா இருக்காரு. இந்த மாதிரி நம்மளாலையும் இருக்க முடியும். அதுக்கு நான் முன்னாடி சொன்ன மைண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். நீங்க செட் பண்ணியிருக்கக்கூடிய கோல்ஸ் பெருசா இருந்தாலும் அதை பண்றதுக்கு உங்களை நீங்களே புஷ் பண்ணிக்கோங்க. இப்படி நீங்க பண்ணும்போதுதான் உங்களுக்குள்ள இருக்க பவர் வெளிப்படும். அடுத்து ஸ்டெப் நம்பர் 3, டோன்ட் மேக் எனி எக்ஸ்கியூசஸ். வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை பண்றதுக்கு நமக்கு தினமும் மோட்டிவேஷன் இருந்துகிட்டே இருக்கணும். அதுவும் இந்த 21 நாட்கள்ல இன்னும் மோட்டிவேஷன் அதிகமா இருக்கணும். மோட்டிவேஷன் மட்டுமல்லனா நம்ம மைண்ட் இந்த ஒர்க்கை பண்ணாம இருக்க எக்ஸ்கியூஸை தான் யோசிக்கும். சாப்பிட்டு சாயந்தரமா தேடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அப்புறமா வேலையை பார்த்துக்கலான்னு நம்ம மைண்டு யோசிக்க ஸ்டார்ட் பண்ணும். அதுக்கு கொஞ்சம் கூட இடமே கொடுக்க கூடாது. உங்களோட ஒர்க்கை முடிக்கிறதுக்கு எந்த விதமான எக்ஸ்கியூஸும் சொல்லாதீங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 4, கெட் அவுட் ஆஃப் யோர் கம்ஃபர்ட் ஜோன். நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை அடையணும்னா அதுக்கு சில கஷ்டமான வேலைகளை பண்ணிதான் ஆகணும். வேற வழியே இல்லை.
கம்ஃபர்ட் ஜோன்லயே இருக்கலான்னு ஒரே இடத்துல ரொம்ப நாள் இருந்தீங்கன்னா உங்களால முன்னேறி போகவே முடியாது. எப்படி நம்ம வீட்ல ரொம்ப நாளைக்கு முன்னாடி போட்டு வச்சிருந்த பொருள் மண் அடிச்சு யூஸ் பண்ண முடியாம இருக்கோ அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ உங்க இலக்கை அடையணும்னா கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியே வந்து தொடர்ந்து உங்க வேலைகளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அடுத்து ஸ்டெப் நம்பர் 5, மேக் அ ரிவ்யூ. இந்த 21 நாளோட டே எண்டில் நீங்க பண்ண டாஸ்கை ரிவ்யூ பண்ணி பாருங்க. இன்னும் பெட்டரா அந்த வேலையை எப்படி பண்ணலாம், வேற ஆல்டர் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருக்கா, இப்படி எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க உங்களுக்கு அந்த ரிவ்யூ உதவியா இருக்கும். இன்னும் இந்த 21 நாள் டே ப்ராசஸ்ல நீங்க எந்த ஸ்டெப்ல இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கவும் அது உதவியா இருக்கும். ஸோ ஜேர்னல் மாதிரி 21 டேஸுக்கும் மெயின்டைன் பண்ணுங்க. வெற்றியை நோக்கி ஓடுங்கடானா நம்ம வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது என்னைக்குமே முடியாது. நம்மள நிறைய பேர் பண்ணக்கூடிய தப்பு இலக்க செட் பண்ணிட்டு அதை பண்றதுக்கான டைமை செட் பண்ணாம விடுறது தான். நம்ம ஒரு வேலையை பண்ணி முடிக்க எவ்வளோ நாள் செட் பண்ணியிருக்கோமோ அவ்வளோ நாள் நம்ம அந்த ஒர்க்கை பண்ணுவோம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு வேலையை முடிக்க 2 நாள் நீங்க ஒதுக்கி வச்சிருந்தீங்கன்னா 2 நாளும் அதே வேலையை பண்ணும். இல்ல அதே வேலையை ஹாஃப் டேல பண்ணணும்னு செட் பண்ணிருந்தீங்கன்னா ஹாஃப் டேல அதே வேலையை பண்ணி முடிப்பீங்க. அதே மாதிரி தான் இந்த 21 டே சேலஞ்சும். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய எல்லாருமே இதை அவங்க லைஃப்ல கண்டினியூஸா 21 நாள் பண்ணிட்டா போதும். நம்ம லைஃப்ல நம்ம நினைக்கக்கூடிய பாசிட்டிவ் சேஞ்சஸ் நடக்கும். பட் கஷ்டமான விஷயம் என்னன்னா யாருமே ஃபோக்கஸ்டா 21 நாட்களுக்கு எந்த ஸ்டெப்பையுமே தொடர்ந்து ஃபாலோ பண்றது கிடையாது. இதுதான் நிறைய பேர் பண்ணக்கூடிய மிஸ்டேக். பட் நீங்களும் இந்த மிஸ்டேக்கை பண்ணாம உங்க லைஃபை சீக்கிரம் மாத்தணும்னா இந்த 21 நாள் சேலஞ்சை நான் சொன்ன மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. ஃபைனலா ஒரு சம்மரியா சொல்றேன். ஃபர்ஸ்ட், இந்த 21 டேஸ் சேலஞ்சை பண்றதுக்கு முன்னாடி உங்க உடலையும் மனசையும் கண்ட்ரோல் பண்ணணும். மைண்டை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரீதிங், மெடிடேஷன், இமேஜினேஷன், விஷுவலைசேஷன் இந்த முறைகளை நீங்க ஃபாலோ பண்ணலாம். அதுவே பாடியை கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்றது, ஹெல்தியான உணவை சாப்பிடுறது, நேச்சர் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றது, இந்த மாதிரியான ஹேபிட்ஸை வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், உங்க கோல்ஸ் அடையிறதுக்கான ப்ராசஸ். நீங்க வச்சிருக்கக்கூடிய கோல்ஸை தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. அது எல்லாத்தையுமே சின்னதா பிரிச்சு 21 நாட்களுக்கும் ஸ்கெடியூல் போட்டுக்கோங்க. எந்த எக்ஸ்கியூஸும் சொல்லாம தினமும் அந்த ஒர்க்கை ஸ்கிப் பண்ணாம பண்ணுங்க. ஒன்ஸ் நீங்க ஸ்கிப் பண்ணிட்டா திரும்ப முதல்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. உங்களால முடிஞ்சதை விட இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணி பண்ணக்கூடிய எல்லா வேலைகளும் பண்ணுங்க. தொடர்ச்சியா 21 நாட்களும் இது எல்லாத்தையும் பண்ணுங்க. இதை நீங்க பண்ணிட்டாலே மற்ற 95% மக்களை விட நீங்க முன்னாடி போவீங்க. இந்த 21 நாள் சேலஞ்ச் உங்க வாழ்க்கையில நல்ல பாசிட்டிவான சேஞ்சஸை கண்டிப்பா கொடுக்கும். அப்ப இந்த 21 நாள் சேலஞ்சை நீங்க பண்ண ரெடி ஆயிட்டீங்களா? இல்ல ஆல்ரெடி இந்த 21 நாள் சேலஞ்சை நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா? அதனால உங்களுக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் என்னென்ன? உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஞாபகமா இதுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ஸ் பியாண்ட் தி ஆர்டினரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை அழுத்துருங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன். நன்றி.